இல்லைன்னா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது. லஞ்ச் ரெடியாக இருக்குது சூப்பராக. பாஸ்மதி ரைஸ் நான் நார்மலாகவே கூடுதலாக பாஸ்மதி தான் சமைக்கிறது. சுட சுட நல்ல ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்டியான கருணக்கிழங்கு பிரட்டல் பாருங்க. இறைச்சி பிரட்டல் மாதிரியே கருணக்கிழங்கு பாருங்க. பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி இருக்கிறேன். வெட்டிட்டு அதை அவிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அவிய வச்சுட்டு இந்த பொரித்து கறி வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் அது அப்படியே நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய துண்டாக தான் கருணக்கிழங்கு வெட்டணும். சூப்பராக கருணக்கிழங்கு பிரட்டல். புடலங்காயில் கடலை பருப்பெல்லாம் நிறைய போட்டு தேங்காய் பூ போட்டு வர. மற்றது ஒரு பீட்ரூட்டில் ஒரு பால் கறி உண்டு. மற்றது ஸ்டர் ஃப்ரை நண்டு. இந்த மகளுக்கு நண்டு விருப்பம், ஆனால் அவள் உரைப்பு சாப்பிட மாட்டா. அதுபடியாக கொஞ்சம் சோயா சாஸ் எல்லாம் விட்டு இந்த நண்டை முதல் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு பாயில் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு விடுற மாதிரி விட்டு கொஞ்சம் இஞ்சி உள்ளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு ஹாஃப் குக் ஆக்கிட்டு இதே அதுக்குள்ளே திருப்பி போட்டு பிரட்டி சோயா சாஸும் வராது. நான் இந்த பெப்பரும் போட்டுக்கேன். பனானா பெப்பர் மகளுக்கு விருப்பம், அதில் போட்டு ஒரு கிராப். இது ஸ்பைசி வேணுமெண்டா நீங்கள் சில்லி ஃப்ளாக் போடலாம். அவள் மகள் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு கொஞ்சமாக போட்டு நான் போட்டது தெரியாது, ஆனால் போட்டுட்டு கிராப் சரியான ஒரு கிராப். பீட்ரூட் புடலங்காய் வர கருணக்கிழங்கு பிரட்டல் ரைஸ். எனக்கு வெஜிடேரியன் ஃபுட் தான் பிடிக்கும், அதுக்காக நான் இப்படி செய்து இருக்கிறேன். அதை விட அப்பளம் நிறையவே பொரித்து இங்கே பாருங்க ஒரு பேக் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பொரிச்ச மிளகாய் இருக்குது. இங்கே பாருங்க, இது நான் எப்போயுமே எனக்கு தேவையான எடுத்து சாப்பிடலாம். நான் இந்த ஃபுல்லாக இந்த பேக்கில் எப்பயும் பொரித்து வைப்பேன். இதோட சூப்பரான லஞ்ச் ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செய்து பாருங்கோ. தேங்க்யூ.